எம்ஜிஆருக்கு பின்னாடி என்ன முதல்வராக சொன்னதுக்கு மாட்டேன்னு சொன்னனா? உண்மைய உடைச்ச பாக்யராஜ். மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகனும் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில நடந்த 6 அறிவு படத்தோட இசை வெளியீட்டு விழாவுல பேசின ஜோ பிரகாஷ் அப்படிங்கிறவர் சொன்ன விஷயம் பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. சிஎம் விஜய் இயக்கி இருக்கக்கூடிய 6 அறிவு படத்துல அம்பேத்கர், மோனிகா, தீபா சங்கர் மாதிரியானவங்க நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவுல பாக்யராஜ் கலந்துக்கிட்டாரு. அவரை வச்சுக்கிட்டு பேசின ஜோ பிரகாஷ் என்ன சொன்னாரு அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பின்னாடி பாக்யராஜ முதல்வராக்கணும் அப்படின்னு எம்எல்ஏக்கள் முடிவு பண்ணாங்க. ஆனா முதல்வர் பதவி வேணாம் அப்படின்னு பாக்யராஜ் சொன்னதால எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அம்மாளுக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட பாக்யராஜ், என்ன பத்தி ஜோ பிரகாஷ் சொன்ன விஷயத்துல உண்மை கிடையாது. எம்ஜிஆர் மறைஞ்சு ஒரு வார காலத்திலேயே அடுத்த முதல்வர் யாரு அப்படிங்கறத பத்தின பேச்சு என்கிட்ட வந்துச்சு. ஒரு தரப்பு ஆர்.எம். வீரப்பனுக்கும் ஒரு தரப்பு ஜெயலலிதாவுக்கும் ஆதரவா பேசினாங்க. உடனே இத பத்தி முடிவு செஞ்சா கோஷ்டி பிரச்சனை வந்துரும். அதனால உடனே ஏதாவது முடிவு செய்யணும் அப்படின்னா எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அம்மாள முதல்வர் ஆக்கிடுங்க. அப்படி செஞ்சா யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அவங்க முதல்வர் ஆனதுக்கு பின்னாடி பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி அடுத்தது யார் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் அன்னைக்கு நடந்த உண்மை. முதல்வர் ஆகக்கூடிய ஐடியா எனக்கு இருந்ததே கிடையாது. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல எதையாவது சொல்லி இழுத்து விட்டுடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. முதல்வர் பேச்சு எழுந்த நிலையில அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தல்ல போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தான் முதல்வர் நாற்காலியில உட்கார போறாரு. அவரு இந்தியாவோட முதல்வர் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் கரூர்ல நடத்தின பிரச்சார கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பலியானாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு தலா 20 லட்சம் இழப்பீடும் கொடுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லாம பனையூர் பங்களாவிலேயே இருக்கிறது ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கப்புறமா கூட்ட நெரிசல்ல பலியானவங்களோட குடும்பத்தார பேருந்துல கரூர்ல இருந்து மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழக கட்சியினர். அங்க இருக்கக்கூடிய ரெசார்ட் ஒண்ணுல விஜய் இருக்கக்கூடிய ரூமுக்கு போய் ஒவ்வொரு குடும்பமா ஆறுதல் வாங்கிட்டு போனாங்களாம். வழக்கமா பாதிக்கப்பட்டவங்களை தேடி அரசியல் கட்சி தலைவர்கள் போவாங்க. ஆனா இது புதுமையா இருக்குதே. பனையூர் வீட்டை விட்டு வெளியே வந்தா கூட்டம் கூடிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் நாளைக்கு ஒருவேளை தேர்தல்ல வெற்றி பெற்றா சட்டசபைக்காவது வருவாரா அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நடிகர் நடிகைகள் எங்க போனாலும் கூட்டம் கூடத்தான் செய்யும். அதனால விஜய் பேசாம கட்சியை விட்டுட்டு படங்கள்ல மட்டுமே கவனம் செலுத்தினா கூட்ட பிரச்சனையே வராது அப்படின்னு ஐடியா கொடுக்கறாங்க சமூக வலைதளவாசிகள்.